தூக்கவே இல்லை கரைக்கு போயிருப்பான் பின்னின்னான் நான் இப்படி கூட ஓ இப்படி பின்னின்னான் தைச்சு ஏப்பியல் தான் டிசைனாக கிடக்கு மிச்சம் அம்மியா என்ன வேணுமோ முழுதும் இந்த சந்தைக்குள்ளேயே வந்தால் வாங்கலாம் இப்போ பெரிய சட்டியெல்லாம் கிடக்கு சரி ஜொக்கு ரெகுலர்கள் சோடாக்கள் முழுதுமே ஒரு சந்தைக்கு வந்தால் இல்லாமல் இறங்க புழுக்கோடி எப்படி இங்கே வடகம் வாழைப்பூ வடகம் வெளிநாட்டுக்காரர் வெளிநாட்டால் வந்தால் நொங்கு குடிக்க விருப்பமாக இருந்தால் நேராக யாழ்ப்பாணம் மரக்கறி சந்தைக்கு வாங்கும் 2 கிலோ 2000 ரூபாய் பாவக்க நம்ம கொண்டு வந்து அந்த எவ்வளோ கடுப்பீங்க இல்லை கேக்கு 1000 ரூபா 1 கிலோ 1000 ரூபாயாம் தையில மாசியில் இழுக்கிற பனங்கிழங்கு இங்கே இப்பையும் கிடையாது இன்றைக்கு குறித்து வாங்கிக்க மேளதாளம் போட்ட மாதிரி இது வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள் நான் இன்றைக்கு யாழ்ப்பாணம் வந்திருக்கிறேன் யாழ்ப்பாணம் எப்படி இருக்குன்னு பார்க்க இதில் கண்ட உடனே ஒரு கடையில் ஒரு ஆசை வந்துட்டுது ஆனால் வாங்குற பிளான் இல்லை ஒரு எடுத்து பார்த்து கேட்டுட்டு வா இதைத்தான் பார்த்தோடனே ஒரு ஆசை வந்துட்டுது வேற ஆனால் இது வீட்டில் வடிவுக்கு இந்த உள்ளுக்கே 2 கிணத்துலையும் வைக்கலாம் உள்ளுக்கே 2 கிணத்துலையும் வைக்கலாம் இது 2180 என்னும் சொன்னவர் ஆனால் 1900க்கு தாராராம் இது வேறுங்க ரெண்டும் வீட்டில் முன்னுக்கு வைக்க வடிவே இல்லை இருக்கும் இல்லைதான் இல்லை இது வந்து செய்த கண்டு செயற்கை கண்டு இயற்கை இல்லை பாருங்க அப்படியே நடுகை இருக்கும் படாது தண்ணி மூத்த தேவையில்லை ஒன்று மூத்த தேவையில்லை அப்படியே இருக்கும் பாருங்க வடிவாக இருக்குது ஆனால் அன்றைக்கு குறித்து வாங்கிக்க மேளதாளம் போட்ட மாதிரி இது வந்து பெரிய மேளதாளம் வந்துவிடும் அதால் நான் வாங்கலை ஆனால் பார்ப்போம் இப்போ இல்லை பார்ப்போம் தனியாக வரைக்கப்போம் இது பாருங்க மரம் இருக்குது மரம் செய்த மரம் தான் இப்படியே வீட்டுக்குள்ளே வைக்கலாம் வடிவாக இருக்கும் வளராது படாது தண்ணி தேவையில் ஒன்றும் தேவையில்லை இப்படியே வரும் சந்தைக்கு வந்தால் போல தான் இந்த மரத்தை கண்டுட்டு தான் ஆசைப்பட்டேன்னா மற்ற வாங்க நாங்கள் சந்தைக்கு போவோம் சந்தைண்டா இங்கே வந்து மரக்கறி மற்ற எல்லா பொருட்களும் என்ன விதமான பொருட்கள் எல்லாம் இருக்குது வாங்கக்கூடிய முழுதும் வாங்கலாம் வாங்க போவோம் அதுதான் நான் நெடுக பார்த்து ஆசைப்பட்டேன்னா இன்றைக்கு தான் வந்திருக்கிறேன்பா இதில் வேறுங்க நிறைய கடைகள் யாழ்ப்பாணம்ண்டா நிறைய கடைகள் தான் ஒரே சனம் ஒரே பஸ் நிறைய கடைகள் வாங்க சந்தைக்கு நிறைய பாதை இருக்குது போகிறதுக்கு நான் முன் வழியால் தான் போகிறேன் வாங்க வந்தாச்சு இதுதான் முன்பக்கம் மரக்கறி சந்தை முன்னுக்கு இருக்குது இதில் கடைகள் இருக்குது வாங்க சந்தையை போய் நோமலை பார்ப்போம் வாங்க இப்போ வந்து 5-6ஆம் மாதம் தையில மாசியில் இழுக்கிற பனங்கிழங்கு இங்கே இப்பையும் கிடையாது இங்கே வேறு இப்பையும் கிடையாது ஆனால் நான் வந்து சாப்பிட்டதில்லை வந்து சாப்பிட இல்லை வாங்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை ஏன்னா நான் இங்கே தானே இருக்கிறேன் நான் இருந்தேன் நான் இப்போ பெரிய அளவில் வெளிநாட்டில் நிறைய காலம் இருந்துட்டு வர்றவ தான் இதை வேண்டி சாப்பிடுவேன் நானும் சாப்பிடுவேன் ஆனால் அப்புறம் வார வருஷம் சாப்பிடலாம் தானே அதெல்லாம் அப்படி இருக்குது இங்கே இளநீ கிடக்கு இளநீ இது துறந்திருந்த கடை பூட்டி போடணும் முதல் துறந்திருந்த இப்போ பூட்டி போடணும் இளநீ இங்கே மரக்கறி சந்தைக்கு வாங்க நான் ஒரு முக்கியமான சாமான் வாங்க போகிறேன் ஆனால் இங்கால பார்த்துட்டு இங்கால போவோம் அங்கால பார்த்துட்டு இங்கால இப்படியே போவோம் மரக்கறி எல்லாம் நாம் விரைக்க சரியான விலை உறைவு 1.5 மாதத்துக்கு முதல் 1.5 மாதத்தில் இவ்வளோ விலை கூடி இருக்குன்னு பாருங்க தக்காளி பழமெல்லாம் நாம் வந்து இறங்கிக்க 150-100 ரூபா விற்றது அதுக்கு அப்புறம் இப்போ மளிகள் வந்து எல்லாம் பலதாகி இப்போ நிறைய விலை சரியான விலை விற்குது இப்போ நோமலை கேட்டு பார்ப்போம் நாம் அந்த மரக்கறி பெரிய அளவில் வாங்கல உங்களுக்கு காட்டுறேன் தக்காளி பழம் என்ன விலைங்க பாருங்க 1000 ரூபா 1 கிலோ 1000 ரூபாயாம் அந்த இதெல்லாம் நாளுக்குள்ளேயும் மாற்றம் மழை வந்ததால தான் வந்த பிரச்சனை இந்த வெங்காயம் 500 ரூபாயாம் சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் பெரிய வெங்காயம் அங்கே வேறுங்க கறி மிளகா இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தேன் நீங்களும் என்ன விலை கறி மிளகா
ஒரு கிலோ 800 தக்காளி பழம் 1000. இது ராசவள்ளி இது 800. ஆனால் இது 500. ஆனால் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? இது தம்புள்ளையாம், அது இங்கத்தையான 2 ஊர். இது தம்புள்ள, அது இங்கே யாழ்ப்பாணம். ஆனால் என்ன வித்தியாசம் மட்டும் தெரியல. 500 நல்லா கிடக்குது. 500 பார்ப்போம். ஆனால் இப்படி கிழங்கு வாங்கினா ஒரே நடையாக விற்கலாம். என்ன கொஞ்சம் கழிவு குறை, ஒரு இடத்தை தான் கழிவு. பார்ப்போம் என்ன சொல்கிறது. நாங்கள் மோட்டர் சைக்கிளில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போக இயலாது. அதாக்கல உங்களுக்கு இது 500, அது 800, 2 விலையில் இருக்குது. கரெக்ட் 600 பாருங்க. கரெக்ட் எவ்வளோ பெரிய கரெக்ட். இதே 300 கிராம் பேரும். அப்போ பாருங்க பெரிய கரெக்ட். ஆனால் இதில் தெரியுதல்லோ உடனே கரெக்ட் இழுத்த உடனே வந்திருக்கு. மண்ணுகள் வேறுகளோடு எல்லாம் இருக்குது. தேசிக்காய் என்ன விலைங்கோ? 800. எங்கட விட்டே நிறைய தேசிக்காய் கிடக்கு. கொண்டு வந்து அந்த எவ்வளோசு கிடப்பீங்க? இல்லை கேட்குறேண்ணா, இதை விட பெருசாக கிடக்க இப்படிக்காய் வரும். இது எப்போ விலை? நான் நினச்சேன் எங்கடக்க வீட்டை காய்க்க நெடுகு காய்க்க நெடுக விலை கூறியத்தான் விற்கிறது. ஆனால் இந்த முறை விலை கூட விற்குது. என்ன 800 பரவாயில்லை. நான் எங்கள்கிட்ட வாங்கிக்க வியாபாரமே கொஞ்சம் குறைச்சி வாங்குவின்னு தானே, வைக்கும் லாபம் வேணும் தானே. இது பாவக்காய் பேர். இது பாவக்காய் ஒரு ஆசையாகிடும். இந்த விடிய எனக்குண்டே சமைப்போமோண்டு. என்ன விலை பாவக்காய்? 2000. 1 கிலோ 2000 ரூபாய் பாவக்காய். இந்த மழை வந்ததால் எல்லாம் மரக்கரையும் விலை கூடிட்டு. மற்ற இங்கே வேறுங்க லீட்ஸ் கத்தரிக்காய் இங்கே நல்ல மரவள்ளிக்கிழங்கு கிடையாது. இது வேறு ஆக்களிங்க உங்களுடைய மரவள்ளிக்கிழங்கு என்ன விலை? 1 கிலோ 250. ஆனால் ஒரு கிலோ 1000 முதல் கூட விலை வேணும். நிறைய விலை விற்றது. நான் வரைக்கில் 4000 விற்றது. இப்போ குறைஞ்சி 1000 வந்துட்டு. நான் வரைக்கான மரக்கரையில் விலை குறைய விற்றது. முருக்கங்க மட்டும்தான் விலை கூட. இப்போ முருக்கங்க 1000 ரூபாய்க்கு வந்துட்டு மரக்கறி விலையேறிட்டு மழையால். சீசனும். ஆனால் மழை வந்ததாலும் கூட பிரச்சனை. ஓகே. இங்கே லைட்ஸ் கிடக்குது வேணும். என்ன இதே வேறு யாட்டியோ போல. என்ன விலை இது? 600. 1 கிலோ 600 லீட்ஸ் பாருங்க. பாருங்க பிலாப்பழம் தான் ஆசையாக இருந்தது. ஆனால் எங்கட ஊர்லேயே நிறைய பேர்கிட்ட கிடக்கும். கொஞ்சம் முத்தே இல்லை. நிறைய பேர்கிட்ட பிலாக்கா மரம் கிடக்குது. இங்கே இது அது இப்போ எங்களுக்கு வாங்குறேன்னா இப்படி ஒரு சின்னந்தான் வாங்க. ஏனடா சாப்பிட்றே இல்லை. எனக்கு மட்டும்தான் அந்த அலம்பருத்தம் அப்படி சாப்பிட்றே இல்லை. ஆசையாக கிடக்குது. பார்ப்போம். பார்த்து போவோம். போய் பார்த்து வாங்க. நொங்கும் இருக்குது. இங்கே வேறு நொங்கு வட்டி போட்டுக்கிறேன். சரி சீரப்பிலாக்கு போ குலகுலியானோ வட்டியந்து விற்கணும். வட்டியந்து கொடுக்குறதா அவைய வட்டி விற்கணும். என்னென்னு தெரியல. அந்த வெளிநாட்டு சாணம் வாங்க. இங்கே இது இப்படி உண்டுண்டா காணும் எங்களுக்கு. இங்கே நொங்கெல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் ஏன் வெளிநாட்டுக்காரர் வெளிநாட்டில் வந்தால் நொங்கு குடிக்க விருப்பமாக இருந்தால் நேராக யாழ்ப்பாணம் மரக்கறி சந்தைக்கு வாங்கோ. இங்கே எல்லாம் பனையிலையும் பட்டி குடிக்கலாம். உங்களுக்கு அந்த வசதி இருந்தால் அப்படி குடிங்கோ. அப்படி வசதி இல்லாட்டி நேராக வந்தீங்கள்டா இங்கே குலகுலியாக இருக்குது. குலகுலியாக வாங்கி குடிக்கலாம். இங்கே பாருங்க பழக்கடையெல்லாம். கொய்யாப்பழம் என்ன விலை கிலோ? கிலோ 600. 1 கிலோ 600 ரூபாயாம். ஒரு 4 மூட்டை பழம் தான் 1 கிலோ வரும். பப்பாசி பழம் என்ன விலை கிலோ? கிலோ 200. 1 கிலோ 200. ஆனால் இதெல்லாம் 1000 ரூபாய் வரும் போல். 5 கிலோ 4 கிலோ வரும். மாம்பழம் எல்லா பழமும் கிடையாது. நான் பார்த்துட்டு வரேங்க. இங்காலே நீ வாழைப்பழக்கடைகள் வெத்திலை பாக்கு அப்படி இங்கே எல்லா கடையும் இருக்குது. நான் அந்த பிலாப்பழம் வாங்கணும் போய்க்க வாங்க.
இங்கே பார்த்தீங்களா பெனங்கிழங்கெல்லாம் கிடையாது சீசன். இங்கே வந்து சீசனுக்கு தான் இல்லையன்னு இருக்குன்ட்டு இல்லை, எல்லாத்துக்கும் இருக்கு. என்ன இப்போ 6 மாதமே இருக்காமா. சரி, வேறு ஊராகும் என்ன? ஓ, அந்த எங்கட ஊரை விட்டு வேறு ஊருக்குல. சரி சரி, இதெல்லாம் முழுசு முழுசாக கிடக்கு. முழுசாக கிடக்கு இங்கே, முழுசாக கிடக்குது. ஓ, இங்கே வேற தெரியும் எனக்கு. முதல் அண்ணாவோட வந்து வேறட்ட வாங்கினது. இது என்ன விலை? இது கிலோ 300 ரூபா, அது 1200 ரூபா, 1000 ரூபா. இல்லை, இப்போ வேணும் வந்து 300ல இருந்து இருக்கு. என்ன 1 கிலோ 300 தொடக்கம். ஒவ்வொரு பழங்களை பொறுத்து ஒவ்வொரு விலையில் இருக்குது. நீங்கள் யாழ்ப்பாண சந்தைக்கு வாங்கினா மரக்கறிகள் அங்கே சில சந்தையில் இல்லாத மரக்கறி எல்லாமே இருக்குது, பழங்கள் இருக்குது. முழுதும் பார்த்து பிடிச்ச மாதிரி வாங்கலாம். நட்டது இங்கே வேறுங்க, இங்கே இங்கே வேறுங்க பிலாப்பழங்கள் எல்லாம் இருக்குது. பிலாப்பழம் எல்லாம் நிறையா கிடக்குது. பிலாப்பழம் வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஊரில் கொஞ்சம் காயாத்தான் கிடக்குது, பழுக்கையில். இங்கே வந்து பழங்களாக இருக்குது. இங்கே இவர் வெட்டுறார் வேறு. இது என்ன விலை? இது அது 500 ரூபாயா? இப்போ இதுக்கும் 500 தான் வரும். இது கொஞ்சம் கழிவு வரும். என்ன இப்படி இது 400 போடு வராம். நான் பின்கண்ண கொஞ்சம் கழிவு இருக்கிறதால 400 போடு வராம். அப்போ நான் போட்டு வந்து தான் வாங்க போகிறேன். என்னடா இப்போ கையில் வச்சு ஒன்று நிற்க இல்லாததான். இங்கே இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. எங்களுக்கு ஒரு சின்னன் காணும். இன்ஷால்லா இப்போ பிலாப்பழம் என்ன செய்வோம், வாங்குவோம். நிற்கல. அது வந்து கொஞ்சம் வருத்தக்காரர் செலவுக்காரன்னு சாப்பிட ஆசைப்படுவினம் தானே. அப்படியான ஆக்கள் அதை சாப்பிடலாம். இது இனிப்பே சாப்பிட வேண்டாம், சாப்பிடலாம். எவ்வளோ போடுறீங்க? 300 போடுங்கவன். இங்கே இல்லை, பின்னுக்கெல்லாம் கழிவில்லை. இனி நாங்கள் எப்போ சாப்பிட்றோமான்னு தெரியா, குறைச்சி தாங்க கொஞ்சம். இதண்டு போச்சு. இதை வாங்கி கொண்டு போகிறேன் பேரங்க. இதை தாங்க, இதை எவ்வளோ போடுறீங்க? 300 போடுங்க. அடிக்க போயிங்க அவர்கிட்ட நெடுக பழங்கள் வாங்க. இங்கே வேறுங்க, ஒடியல்மா 1 கிலோ 1150 அடிச்சுக்கலாம். 1000க்கு தருவராம். இங்கே உங்களுக்கு ஏற்ற மாதிரி 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ பார்த்து எடுக்கலாம். இது 1 கிலோ புழுக்கோடி 1000 ரூபா. 1000 ஆண்டு 1000மா? விலை குறைக்க மாட்டீங்களே? ஓ, அவ்வளோ எடுக்கிறேன். அவ்வளோ இப்போ கூட எடுத்தால் கொஞ்சம் குறைச்சி தருவார். ஆனால் நல்ல புழுக்கோடி அந்த என்ன அந்த அந்த வாந்து தும்பு இல்லாமல் எடுத்து அப்படியே ஒரு சாப்பிடக்க ஒரு கழிவும் வரையில. என்ன நான் ஒரு 1/2 கிலோ, ஒரு 1/2 கிலோ தான். ஒரு பாதி பிலாப்பழம் வாங்கியாச்சு. 350 தான் வாங்கினான். மற்றது இதில் ஒரு 1/2 கிலோ புழுக்கோடி. பேக் 50. அதுதான் சொப்பின் 50. சொப்பினுக்கு நிறைய காசு போட்டுதோ. இங்கே இது வடகம், வாழைப்பூ வடகம் 350 ரூபா. வாழைப்பூ வடகம். ஆனால் வேப்பம்பூ இல்லை, இது வேப்பம்பூ போடு. இது வேப்பம்பூ வடகம் 650 ரூபா. என்ன வேணுமோ எல்லாம் முடக்கலாம். வேணும் பாவக்காய் வத்தல் அங்கேயும் இருக்கடா. அங்கே வந்து இந்த பாவக்காய் பச்சை நிறத்துலேயே வத்தல், உடனே வத்தல் எல்லாம் இல்லை, எல்லாமே இருக்குது அங்கே. அங்கே அவிச்சோம்னா அங்கே வந்து நாம் போகைக்குள்ள தெரியாது. எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போனது. இனி போகிற நவுண்டும் வாங்குறதில்ல, எல்லாம் அங்கேயே வாங்கலாம். இந்த தூளும் முடிச்சு விற்கணும், தூள் எல்லாம் முடிச்சு விற்கணும். இது புழுக்கோடிமா, இதுவும் ஒடியல்மா நெல்லெண்ணெய். இந்த ஒரு சந்தைக்கு வந்தீங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மரக்கறிகள் வாங்கலாம், பழங்கள் வாங்கலாம், இப்படி மாக்கள் வாங்கலாம், ஜூஸுகள் வாங்கலாம், பிஸ்கெட்டுகள் வாங்கலாம். மற்றது கடலியல் அதுகள் இதுகள் எல்லாம் முடிய பொருள்
மற்றது பாத்திரங்கள், மற்ற இடியப்பத்தட்டு, மண் பாத்திரங்கள், அந்த பெட்டியல் சுலகுகள் முழுதுமே இந்த இந்த சந்தைகளை வந்தீங்கன்னா ஒரே இடத்தில் இல்லாமல் வாங்கல். ஓ, எனக்கு அந்த சாப்பிட்ட உடனே தான் வாங்கணும் மாதிரி கிடந்தது. இனி இப்ப சீசன், ஆனா இங்க பனங்கிழங்கு இருக்கேன்னு நெடுக வருது. உங்க இருக்குங்க நிறைய தண்ணி ஊத்தி, ஏன்னா அந்த இதா வேற மாதிரி உற்பத்தி செய்து விற்கணும் போல. இங்க இறைச்சு தண்ணி ஊத்தி அப்படி கடைசி மழையழுக்க போட்டுட்டு மழையும் பெய்ததுதான். இங்க வேறங்க புழுக்கோடி எப்படி இங்க ஹாய் உங்களை தானே வேற கேட்டுக்கொண்டு இருந்தேன். கேளுங்க கேட்டதோ இல்லையோண்டு. இவரை வடிவா தெரியும், இவர்கிட்ட கடையண்டு கேட்டு வீடியோவில் பார்த்தேன் நான். ஆனால் இவரை இப்போ வந்தோடனே கேட்டேன்னா அந்த கடையில் ஒரு கொடி என்னன்றது இங்கே நங்கால போட்டிருக்கிறாரா 2 மொண்டு அங்கே பாருங்க. புழுக்கோடி எப்படி வெள்ளை புழுக்கோடி, இதில் ஒரு அந்த தும்புகளுமே இல்லை. நான் உண்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வாங்கினான். ஆனால் நீங்கள் 1 கிலோ அப்படி வாங்கினா 1 கிலோவுக்கு மாயில் வாங்கினா 900 போட்டு தருவேராம். கிலோண்டு வாங்கினா 1000 ரூபா. நான் நல்ல புழுக்கோடிங்க பாருங்க, நல்ல பள்ளியாக வாய்க்க போட. அந்த பல்லு கொஞ்சம் இயலாதாக்கள், கஷ்டம், பல்லு சாப்பிட கஷ்டமான ஆக்கள் எல்லாம் இந்த புழுக்கோடி சாப்பிடலாம். நான் உங்களோட கடைக்கு வருவேன். எங்கே அங்காலையா அங்கால இருக்காம். அவர்கிட்ட கடைக்கு மறுக்கா போனோம். அவர் வீடியோ அண்டை பார்த்தேண்ணா. எங்களோட வெத்திலை பாக்கு கூட வாங்கலாம். வெத்திலை பாக்கு, ஜூஸ் கரைக்கிறதுகள், சோடாக்கள் முழுதுமே ஒரு சந்தைக்கு வந்தால் இல்லாமல் வாங்கலாம். இது இஞ்சி பிஸ்கெட்டோ, இது இஞ்சி பிஸ்கெட். ஓ, சின்ன நங்கடை. இது 350 ரூபா. 350 250 போடு வரா இஞ்சி பிஸ்கெட். ஆனால் இங்கே விலை குறைச்சி எல்லோரும் தருவினோம். நீங்கள் வாங்குறத பொறுத்தது. சின்னனும் இருக்கான், பெருசும் இருக்கான். இது புழுக்கொடியல்மா, இது புழுக்கொடியல்மா. இது புழுக்கொடியல்மா. எத்தனை கிராம்? 500 கிராம் 650 ரூபா. குறைச்சி தருவீங்க. 500 கிராம் 500 போடு வரா. ஒன்றை வாங்குவோம். சீனி போட்டு இல்லை, நாங்கள் சீனியும் தேங்காயும் போட்டு குழைச்சி சாப்பிட வேணும். ஆனால் நல்ல சில வருத்தங்களுக்கு நல்ல சாமான். சிலர் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறவ என்னென்று தெரியல. உண்டை வாங்குவோம், பிறகு வாங்குவோம். இஞ்சால போட்டு வந்து பார்ப்போம். ஆனால் இன்னும் வாங்கினா கொண்டலே போயிடலாம். நான் கையில் சுமந்து கொண்டு போவோம். இருங்கு பொறி, மற்றது இருங்கு பொறி. இது என்ன? இங்கே கலர் கலராக குழந்தைகள விளையாட்டு சாமான் மாதிரி. இது என்ன? இது நைஸ். இதெல்லாம் தோதல் என்ன? மஸ்கெட். இது மஸ்கெட் எல்லாம் கிடக்கு. இங்கே வேறுங்க ஹச்சான அல்வா 400 ரூபாயாம். 480 அடிச்சது 400 ரூபாய்க்கு தருவேராம். ஆனால் வாங்கி சாப்பிடலாம். பேரிச்சம்பளம் இருக்கு உங்கள்கிட்ட? என்ன விலை கிலோ? 1 கிலோ 500. இந்த 1/2 கிலோ 500 வாங்க. நான் என்னடா சாமான் கொஞ்சம் வாங்கத்தான் வேணுங்கோ. கடைசியாக வந்து வாங்க போகிறேன். கையில கொண்டு காவ வேணும். அதால் இங்கால போவோம். எத்தனை? 200 ரூபாய். ஏண்டா அந்த பூவுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பேக்கு வேணும். 2-3 சாமானுடைய காசு முடியும். எங்க அக்களை காணே இல்லை. எத்தனை பேக் இருக்கும்? எத்தனை இருக்கும்? 100 பேக்கு 200 ரூபாய். ஏன்டா எனக்கு பூவுக்கு வேணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று வேணும். வா சட்டியை பார்க்க, சட்டி நான் வாங்க வரையில சட்டியை பார்க்க ஆசையாக கிடக்கு.
இதுல என்ன காய்ச்சலாம்? இது சின்ன சொதி வைக்கலாம். என்ன ஒரு ஆளுக்கு பருப்பு வைக்கலாம், சொதி வைக்கலாம். ஆனால் நல்ல கடை என்ன விலையாண்டு தெரியல. அது வேறு கடை. இங்கே குத்து விளக்கு இல்லாமல் இருக்கு மண்ணில். என்ன குத்து விளக்கு தானே? என்ன குத்து விளக்கு தோசைக்கல் எல்லாம் இருக்குது. இங்கே கலர் கலராக சின்னாக்கள் விளையாடக்கூடிய சாமான நிறைய இருக்குது. இங்கே அடப்பு இருக்குது, இங்கே குத்து விளக்கு இருக்குது, இங்கே பெரிய சட்டியெல்லாம் கிடக்கு. சரி சொக்கு கிட வேணும், சொக்கு அங்கே பெரிய சட்டி கிடக்கு. ஓ பெரிய சட்டி. இங்கே பாருங்க பெரிய சட்டி. விலை என்னண்டு தெரியும்? 5000 மற்ற இந்த மண் சட்டி எடுத்துக்கோ. 300 நான் நினச்சேன். நான் எங்கட ஏப்ப உடைஞ்சு போச்சு. 2-3 இருந்தால் காணையில்லை. அன்றைக்கு நான் வந்து ஒரு ஏப்பி உடைச்சி போட்டேன். ஆனால் இது அந்த மசிக்கிறதுக்கு இது தான் நல்ல ஒன்று வாங்க போகிறேன். எனக்கு பார்த்து வாங்க தெரியாது. ஒரு இப்போ கொஞ்சம் என்ன சொல்லுங்க, கிழங்குகள் கீரைகள் மசிக்கிறதுக்காக வேண்டி ஒரு இப்போ வாங்க வேணும். என்னடா கொஞ்சம் டக்கண்டு நான் முதல் வாங்கினதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பிறகு தேவையண்டா திருப்பி வந்து வாங்க. ஒரு இப்போ கடைக்காரருக்கு கலர் பேக்கிக்க வச்சாச்சு. அவர் 50 ரூபாயா அடிவில். அப்போது எனக்கு கடைக்காரர் விலை குறைச்சி போடுவார். 100 ரூபா சொன்னவர் 20 ரூபா குறைக்கத்தானே வேணும். அப்போ 10 ரூபா குறைக்க மாட்டீங்க? இல்லை சுளகுகள் என்ன விலை விற்கிறீங்க? 1500. இது பாய் 850. இங்கே இடியப்ப தட்டுகள் எல்லாம் கிடக்குது. திருவையில் எல்லாமே இந்த சந்தைக்கு வாங்கிங்க வேண்டாம். உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சமைக்கிறதுல இருந்து சமைச்சு போடுறதுல இருந்து இடிக்கிற தண்ணுற அவிக்கிறது அப்படி முழுதுமே வாங்கலாம். வெத்திலை வாக்கு புகையில சட்டியல் முழு சாமானும் இந்த சந்தை. பழங்கள், மரக்கறிகள், மற்றது மாக்கள், புழுக்கோடிகள் என்ன வேணுமோ முழுதும் இந்த சந்தைக்குள்ளேயே வந்தால் வாங்கலாம். மிச்சம் அம்மியா இது என்ன அரைச்சா வெளியில் விழுந்தவுடன் சின்னங்கள் வச்சு அரைக்கலாம். என்ன சின்ன எங்களை விட்ட பெரிய அம்மி இருக்கு. இங்கே வேற விதம் விதமாக இப்போ சின்ன தொடக்கம் நிறைய சைஸில் இருக்கு. இதுதான் அந்த மோர் கடைகிறது போல. மோர் கடைகிறது இப்படி விரல் தான், இப்படி இல்லை இந்த கல் மாதிரி. இதே மாதிரி என்ன விலை? இதே மாதிரி. ஓ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அந்த மிளகாய் இடிபடுற மாதிரி வேணும். இது இடிப்படாது. அங்கே 2 கடை கொஞ்சம் இடிபடா. என்ன விலையான்னு தெரியும் கேட்டுப்போம். நான் உருண்டையாக இருக்கிறது இடிபடும். இது கொஞ்சம் அந்த உருண்டையாக இருக்கிற இடிபடம். கீழே அந்த ரவுண்டாக இருக்கிற இது வேற மாதிரி கேட்டு வடிவான ஏப்பியல் கிடக்கு. இஞ்சால வடிவான அங்கால பார்ப்போம். எங்க ஆக்களை காணையில் குரல் நான் கொஞ்சம் பார்த்தேன். நான் கல் மாதிரி இருக்கிறது அது எங்கட விட்டா கிட பிஞ்சு போச்சு. ஓ பிஞ்சு போச்சு. என்ன செய்யறோமா? இது என்ன விலையான்னு தெரியா? வடிவான அவர் வேற கடை. 600 அப்படியே. ஓ 5 அப்போ 600 அப்படியே வாங்கலாம். வடிவா கிடையாது.
சவியலுக்கு இப்போ மரக்கறிகள் அப்படி இதெல்லாம் வடிவாக இருக்குது. இது என்ன விலை? 100 ரூபா இருக்கு. கிலோ கூட 150 250. இதெல்லாம் வடிவான இது நிறைய மினைக்கெடு செய்திருக்கணும். சிரட்டை தான் அந்த நல்ல வடிவாக சீவி செய்திருக்கேன். 300 250 மிச்சம் கிடக்கு. 350. இது இந்த பிடிகளுக்கா வேண்டி இங்கே வடிவான பிடி நல்ல டிசைனில் செய்து கிடக்கு. இது இந்த பெட்டியல் எல்லாம் கிடக்குது. பெட்டியல் திருவேலியல் எல்லாம் உங்கள் உரல் நிறைய கிடக்குது. ஆனால் எனக்கு கல் உரல் தான் போகணும். இது என்ன மாடிக்கிற உரல் எல்லாம் கிடக்கு. என்னண்டு எல்லாம் கிடக்குது. சரி உரல் ஒரு உரல் இன்றைக்கு வாங்கவும். சே இதெல்லாம் எனக்கே ஆசையாக கிடையாது. இதெல்லாம் வாங்க என்ன அப்பயில் தான் டிசைனாக கிடக்கு. டிசைன் இந்த கூட நம்ம இந்த தையல் பழகிக்க பின்ன தெரியும். இப்போ மறந்து போனால் பின்னினான் நான் இப்படி கூட இப்படி பின்னினான் தையலுக்கு பின்னி தையல் பழகிக்க அந்த ஓலையில் செய்கிற பொருட்கள் அதெல்லாம் பழகி. வேறு இங்கே இது தூக்கவே இல்லை. கரைக்கு பேர்ப்பா இத்தனை கிலோ வரும் 20க்கு மேலே வரும் போல. ஏன்னா இப்படித்தான் தம்பி கொண்டு போயணும். இந்த ஊரில் என்ன விலை? ஓ 1700. கோழி குஞ்சு அடைச்சி வைக்கிறது. என்னவோ முறையில் என்னவோ விலை கூட கிடக்கு. இங்கே வேறுங்க சந்தைக்கு வந்தால் ஃபேன்சி கடை கூட கிடக்குது. அப்படி எல்லாமே இருக்குது. எல்லாம் ஃபேன்சி கடையும் இருக்குது. முழுதும் இருக்கிற நீங்களே பார்த்துருப்பீங்கள். இப்படி சின்ன இந்த பொருட்கள் போட்டு வைக்கிற சின்ன இது இங்கே திருவிழா முழுதும் இருக்குது. இங்கே வேறுங்க கிளிப் ஊசி பெருசு சின்ன எல்லாமே இருக்குது. நிறைய சாமாண்டுக்கு அந்த வேசில் என்ன விலைங்க? புட்டு குழைக்கிறதுக்கு பவி மச்சமாக்கி போட்டான். புட்டு குழைக்கிற வேசினை உரல் இருக்குமா இங்கே என்னன்னு தெரியும். இந்த கீடெக் அங்கால போய் பார்ப்போம். அடே இதெல்லாம் வேறு உங்களுடையது. உங்களோட இந்தலாம் இவர்கிட்ட தான் சாமான் முதல் வாங்குறேன். இது என்ன விலை? ஒரு சொரியா இருக்கு உங்கள்கிட்ட. என்ன விலை? இது வேறு இல்லை. இது என்ன விலை? எவ்வளோ? எவ்வளோ? 150. 800. இங்கே வேறுங்க 800. ஒவ்வொரு இடத்த ஒவ்வொரு மாதிரி அவைக்கேற்ற மாதிரி விற்கணும். இப்போ 800 கொடுப்பீங்க, குறைச்சி கொடுக்க மாட்டீங்களே? குறைச்சி தானே சொல்லி கிடக்கு முதல்ல. இது இதெல்லாம் 1 கிலோவா? இது 300. இது 300, அது 800. 400 மற்ற 350. இது கோனேரி. இது என்ன விலை? அது கிலோ 350. 350. இது இருக்கு 400. 400. இது 300. இது எங்கட ஊர் இது மாதிரி என்ன இது? இது நடுது மன்னர். இது ஒவ்வொரு ஊருக்குள்ளங்க அது மன்னர். அது நல்ல வடிவா செய்திருக்கணும்.
ஓ இது என்ன விலை? இது 1300 அடிச்சு 1200 போடலாம். இங்கே வேணும். சாப்பிட்டு பார்க்கட்டே புழு போடுங்க. சாப்பிட்டு பார்க்க. வைன் இருக்கு 1000 அடிச்சு 950. எல்லாம் டிஸ்கவுண்ட் இது என்ன சமானது? கிரேப் வைனா. மாசி சம்பல் இருக்கு. மாசி ரால் சம்பல். இன்னும் 600 பேருக்கு 1000 ரூபா. இந்த வந்து யாழ்ப்பாண மாசி சம்பல் கிடைச்சது. இது என்ன விலை? 200 அடிச்சு 180 தனி வெள்ளை இல்லை. இதில் பெருசு பெருசு இது 300 அடிச்சு 250. 300 அடிச்சு 250. 250. இது இருக்கு 350. இது 300. இது 250 பெருசு. இது 250 தருவீங்க. இது 350 300 50 அடிச்சு 350 அடிச்சுடா 300. இது இது 1000 அடிச்சு 650. 650. இது என்ன கச்சானோ? ஜம்போ கட்டு. பெரிய கச்சானோ? பெருசு. இந்த சின்ன பையட் இருக்கு 400 அடிச்சு 300. நாங்கள் சந்தை பார்க்க வந்து நாங்கள் பார்த்து பிடிச்சதை எல்லாத்தையும் வாங்கல தானே, சில பொருட்களை வாங்கலாம். வேறு ஏதோ பார்த்தேன் நான் உங்களுக்கு. இது அது கடலை 1 கிலோ என்ன விலை? 1 கிலோ போயிட்டு 550. இவ்வளோ 550. பெருசு தாங்க 1 கிலோ காட்டுவோம். உண்டா இது என்ன விலை? இது 250. 300 கிராம். 300 கிராம் 250 ரூபாவாம். 50 அடிச்சு கிடக்குது. 250க்கு தராராம். இது இங்கே வேணுங்க. இது கச்சான் பகோடா 2000 சொச்சம் அடிச்சிருக்கான். 1250 தராராம். மற்ற இதுதான் சரியான விலை. கூட வேற 550 1 கிலோ மஞ்சள் கடலை வறுத்தல் 1200 அடித்ததா? 200 அடித்தா 550 தராராம். பார்த்தீங்களோ 550 ரூபா. நான் மற்றது இது எவ்வளோ? சரி தாங்க வச்சு